வணக்கம் உறவுகளே. இந்த காணொளியில நம்ம பால் வகைகள் பத்தி பார்க்கலாம். அதாவது பால் அப்படிங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, பகுத்தல், பிரித்தல் அப்படிங்கிற பொருள் குடுக்கும். நம்ம தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 5 வகையான பால் இருக்கு. அதாவது வேற ஒண்ணும் இல்ல. நம்ம ஆங்கிலத்துல வந்து சிங்குலர், புளூரல்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் வந்து தமிழ்ல வந்து ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இந்த மாரி வந்து 5 வகையான பால் இருக்கு. இதுல ஆண்பால், பெண்பால், பலர்பால் இது 3 வந்து பார்த்தீங்கன்னா, உயர்திணைக்கானது. நம்ம ஏற்கனவே வந்து உயர்திணை பத்தி பேசியிருக்கோம். இருந்தாலும் நான் உங்களுக்கு திரும்ப கொஞ்சம் சொல்றேன். உயர்திணை அப்படிங்கிறது என்ன கேட்டீங்கன்னாக்க, மனிதர்கள் அல்லது தேவர்கள் இவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா அது உயர்திணை. அதாவது வந்து கடவுள். இப்போ முருகன், விநாயகர் அப்படின்னு சொல்றோம்னா அது வந்து கடவுள். அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆ கண்ணன், ராமன் அப்படின்னு ஒரு மனிதனை நீங்க சொல்லணும். இல்ல அவள், அவர் அப்படின்னு சொல்லணும்னா அது வந்து உயர்திணை. இதை சொல்றதுக்கு வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உயர்திணை. அகிரிணை, இந்த ஒன்றன்பால் பலவின்பால் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அகிரிணை. இப்போ அகிரிணைங்கிறது என்ன கேட்டீங்கன்னாக்க, அதாவது விலங்குகள், அது மட்டும் இல்லாம உயிரற்ற பொருட்கள், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். இப்போ சட்டையா இருக்கலாம், இல்ல ஒரு கட்டில், நாற்காலி, மேசை, பேனா, இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆடு, மாடு இது மாதிரி எதுவாக இருக்கலாம். இது வந்து அகிரிணை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்பால். இப்போ நம்ம ஆண்பால் அப்படிங்கிறது என்ன கேட்டீங்கன்னாக்க, ஒரு ஆணை பற்றி, ஒரே ஒரு ஆணை பற்றி குறிக்கிறது தான் வந்து ஆண்பால். இப்போ அவன், மாணவன், முருகன் அப்படின்னு சொல்றோம்னா இது வந்து ஆண்பால். பெண்பால் அப்படிங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, பெண்களை பற்றி, அதாவது பெண்ணை பற்றி, ஒரே ஒரு பெண்ணை பற்றி சொல்றது. அது மகளா இருக்கலாம், அவள்னு சொல்லலாம், இல்ல ஆசிரியைன்னு சொல்லலாம். சரியா? கடவுள், இப்ப பெண் கடவுள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மீனாட்சி அப்படின்னு சொல்லணும்னா நீங்க சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி பலர்பால் வந்து என்ன கேட்டீங்கன்னாக்க, அவர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் அப்படின்ட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட, அது ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். அது யாரானாலும் இருக்கலாம். அது வந்து உயர்திணையில நம்ம சொல்றப்போ பலர்பால்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இப்ப ஆசிரியர்கள் இருக்குது, ஆசிரியைகள் அப்படின்னு இருக்கலாம். மாணவர்கள் அப்படின்னு இருக்கலாம். மாணவிகள் அப்படிங்கிறதும் உயர்திணை தான். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்றன்பால், அதாவது விலங்கு அல்லது உயிரற்ற பொருள் எது வேணாலும் இருக்கலாம். அது மாடு, வீடு அப்படிங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றன்பால். பலவின்பால்ங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, அவைகள், மாடுகள், வீடுகள் அப்படின்ட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து பலவின்பால்னு சொல்லுவோம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா, இங்க இது வந்து பலர்பால். ஒன்றுக்கு மேற்பட்டத பலர்பால், இங்க வந்து பலவின்பால். அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் இந்த 5 பால்கள். இதுல இன்னும் நிறைய விடயங்கள் இதுல இருக்கு. அது ரொம்ப அதிகமா போக வேண்டாம். இந்த இதுக்கு இவ்வளவு போதும். சரிங்களா? இதை மட்டும் நீங்க இப்ப தெரிஞ்சுக்கங்க. நான் இன்னொரு காணொளியில நான் ஆண்பால்ல வந்து என்னென்ன எழுத்துக்கள் தனித்தனியா எதுல முடியும் அப்படிங்கிறத நான் திரும்ப ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியா நான் இன்னொரு காணொளி போடுறேன். இப்போ இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.